வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஃபன் வந்து ஆம்லெட். ஆனால் சாதாரணமாக ஆம்லெட்டுக்கு வந்து நம்ம எக்கு போட்டு பண்ணுவோம். இது வந்து எக் இல்லாமல் பண்ணுற ஆம்லெட், வெஜிடேரியன் ஆம்லெட். கொஞ்ச நாளாகவே நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த ஆம்லெட்டுங்கிறது எல்லாருமே ரொம்ப ருசித்து சாப்பிட்றாளே, நான் அது வரைக்கும் அதை சாப்பிட்டதே இல்லை, அது எப்படி இருக்கும் என்னன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரெசிபி புக்லேருந்து, என்னோடய புக்லேருந்தே, குக்கரி புக்லேருந்து இது கிடச்சிது, வெஜிடேரியன் ஆம்லெட்டுங்கிறது. சரி, இன்றைக்கி அது பண்ணி பார்க்கலான்னு. ஸோ ஐ வில் ட்ரை டு டூ தட். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல ப்ரெட் எடுத்துக்கணும், அப்புறம் வெங்காயமும் டொமேட்டோஸும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இந்த பவுலில் வந்து 1 கப்பு பேசன் கடலை மாவு, ஒரு 1/2 கப்பு மைதா மாவு, இது ரெண்டும் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் பொடி சேர்க்க போகிறேன்னா, மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்துப்பேன் 1/2 கப்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கணும் அந்த கொழுப்பு கிடைக்கிறதுக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாவ்பாஜி மசாலா போட்டுப்பேன். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், முதல்ல வந்து இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் சேர்த்துப்பேன். அப்புறம் கொஞ்சம் பட்டர் வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு கடலை மாவும், ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மைதா மாவும் வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய பொடிகள்லாம் வந்து மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் பால், அப்புறம் கொஞ்சம் பட்டர் வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை கரைச்சிக்க போகிறேன். தண்ணியை விட்டுட்டு கரைச்சிட்டு அப்புறமா நான் வந்து இந்த 2 வெஜிடபிளையும் லேசாக சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுங்க கூட சேர்க்க போகிறேன். வாங்க நம்ம பண்ணலாம். இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு இதில் முதல்ல கொஞ்சம் வெண்ணெயை போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயமும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன். இது இங்கே வந்து அந்த மாவை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த கடலை மாவும் மைதா மாவும், அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டது. இந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அது ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக இங்கே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் சாட்டே பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் வெண்ணெயை விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெயும் விட்டுக்கலாம். முதல்ல அதை சாட்டே பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ஆனியனும் அந்த டொமேட்டோவும் போட்டுட்டேன். அதில் 2 உப்பும் பெப்பர் பவுடரும் போட்டேன். இது லேசாக வதங்கினா போகிறோம். இப்போ இதை எடுத்து மாவோடு கலந்துட போகிறேன். நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா ப்ரெட்டு, அதை வந்து அந்த கடலை மாவில் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இந்த ஸ்பூனோட அடியால் நல்லா கலந்துக்கணும். அது நான் சொல்ல மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சாட்டே பண்ணின வெஜிடபிள்ஸை போட்டு அதுக்கப்புறம் அதை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஆனால் இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக தோசை மாதிரி இருக்கக்கூடாது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது சரியாக வந்ததா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ஒரு பக்கம் போட்டு எடுத்துட்டேன், அதை இன்னொரு பக்கம் வேந்துன்ருக்கு. அதுக்கப்புறம் இதை மடித்து போட வேண்டியது தான். இப்போ அடுத்தது நான் பண்ண போகிறது வந்து ப்ரெட் ஆம்லெட். அதுக்கு 2 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு இருக்கு இல்லையா, அது வெஜிடபிள் அண்ட் ஸ்பைசஸ் அதை விட்டுட்டேன். இதுக்கு நடுவில் வந்து இந்த ஒரு சீஸ் ஸ்லாப்பை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ரெட் ஆம்லெட்டையும் அந்த சாண்ட்விச் மாதிரி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 க்ரில் பண்ணுறதுக்காக ஒரு டொமேட்டோவை 2ஆக கட் பண்ணி தவா மேலே வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேப்சிகமும் வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் பேர்ன் ஆகட்டும். க்ரில் ஆனப்புறமா இது கூட அதை சர்வ் பண்ணிடலாம். இதில் 2 உப்பும் 2 பெப்பர் பவுடரும் நான் போடுவேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா க்ரில் ஆகிடுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோஸ் கூட இதே மாதிரி வச்சு அதை கூட கொஞ்சம் க்ரில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட 2 ஆம்லெட்டு ரெடி ஆகிடுது. ஒன்று வந்து ப்ரெட் ஆம்லெட்டு, இன்னொன்று வந்து வெஜிடபிள் ஆம்லெட். 2மே ரெடி ஆகிடுது. Hope you all like this video. Please support me. Please subscribe to my channel if you like my video. I'll meet you in my next upload. Thanks a lot for watching. Thank you. இதை பண்ணி முடிச்சப்புறமா நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோடய சன்னுக்கும் டாட்டர் எல்லாருக்கும் கொடுத்தேன். அவள் அதை சாப்பிட்டுட்டு இட்ஸ் வெரி டேஸ்டி அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அது கடலை மாவு தோசை மாதிரி வரலம்மா, இட் டேஸ்ட் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொன்னால்,
என்ன நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அது சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நானுன்னு, அதனால சொல்கிறேன். தேங்க்ஸ் அலாட்.